அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், மஞ்சள் நீரின் நன்மைகள் என்ன, மஞ்சள் பொடியை நம்ம உணவில் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது, இந்த மஞ்சள் பொடியை யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சைடு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கக்கூடியது தான் மஞ்சள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகும், செரிமானம், மூட்டு வலி நிவாரணமாகும், இதய நோய் மற்றும் தோல் நோய்களுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது. தினமும் உணவில் சேர்ப்பது நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். மஞ்சளில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தசைவலி, உடல் வீக்கங்களை குறைக்க இது உதவுகிறது. செரிமான மேம்பாடு, அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்து செரிமான மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த மஞ்சள் உதவுகிறது. கிருமி நாசினியாக செயல்பட்டு தோல் நோய்களை குணப்படுத்துவதோடு சருமத்தை பொலிவாக்குகிறது. இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி இதய நோய் ஆபத்தை குறைக்கக்கூடியதாக இந்த மஞ்சள் இருக்குது. வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் கலந்து காலையில் பருகலாம். பால் சூடாக்கி அதில் மஞ்சள் தூள் கலந்து குடிக்கலாம். சமையலில் தினசரி சேர்த்து கொள்ளலாம். இப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக தான் மஞ்சள் இருக்குது. மஞ்சளில் புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம், தாமிரம், இரும்பு, கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமின்றி அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இது பல்வேறு வகையில் உடலுக்கு நன்மையாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பொருளாகவும் ஆன்டிபயோட்டிக் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது. சிறிய வெட்டுக்காயமோ தீக்காயமோ ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மஞ்சள் பொடியை சிறிதளவு தூவிவிட்டால் விரைவில் குணமடையும். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து தினமுமே ஒரு முறை அருந்தினால் ஜலதோஷம், இருமல் போன்ற பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது. பல்வேறு புற்றுநோய்களை எதிர்க்கும் குணம் கொண்டிருக்கு. மஞ்சளில் இருக்கக்கூடிய சத்துமிக்க பல்வேறு உட்பொருட்கள் கதிர்வீச்சுகளால் ஏற்பட்ட கட்டிகள் உண்டாக்காமல் பாதுகாக்கிறது. டி செல், இரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய் செல்கள் மற்றும் குடல் புண்ணோய்கள் போன்றவற்றை இந்த மஞ்சள் நமக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெகு காலமாக இந்திய பெண்கள் தங்களுடைய முகத்தையும் உடலையும் அழகுபடுத்தி கொள்ள மஞ்சளை பயன்படுத்தி வராங்க. முகத்தில் மாசு மறுநீக்கி பொலிவு கொடுப்பதில் மஞ்சளுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. இது முகத்தில் ரோமங்கள் வளர்வதை தடுப்பதோடு இயற்கை ப்ளீச்சாக செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி குணமும் மஞ்சளுக்கு உண்டு. உடலுக்கு நிறத்தை கூட்டும் தன்மை கொண்டதாகும். மஞ்சள் தீயில சுட்டு அந்த புகையை சுவாசித்தால் மூக்கடைப்பு நீங்கி சளி நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சள் ஒரு துண்டு, வசம்பு ஒரு துண்டு, மருதோன்றி இலை 10 கிராம், கற்பூரம் சிறிதளவு ஆகியவற்றை ஒன்றாக அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்துல வைத்து கட்டி வர கால் ஆணி குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மஞ்சளையும் வேப்ப இலைகளையும் அரைத்து அம்மை நோய் வந்தவர்களுக்கு தேய்த்து தலைக்கு நீராட்டி பயன்படுத்துவாங்க. அம்மை நோய் வந்தவர்களை சுற்றி மஞ்சள் நீரை தெளிப்பதால் நோய் பரவாமல் தடுக்கலாம். மரமஞ்சளில் நீர் விட்டு அரைத்து தலையில் பற்றி உடல் சூடு திணியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அதிக சக்திகளை கொண்டு இருக்கக்கூடியதாக தான் இந்த மஞ்சள் இருக்குது. நம்முடைய இந்திய சமையலில் மிகவும் முக்கியமான மசாலா பொருள் அப்படின்னு பார்த்தா மஞ்சள். அதே சமயம் சரும அழகிற்காக பயன்படுத்த வரும் அதிக சக்தி நிறைந்ததாக இருக்குது. குளிர் மற்றும் மழை பிரதேசங்களில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சளி, வறட்டு இருமல், தொண்டை வலி, காய்ச்சல் என நம்மை பாதிக்க செய்யும் பல பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க நாம் அனைவரது வீட்டிலுமே அஞ்சரைப்பட்டியில் அற்புதமான ஒரு தீர்வாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது தான் மஞ்சள். பெரும்பாலாக சமையலுக்காக விரலி மஞ்சள் தூளை நம்ம பயன்படுத்தி வருகிறோம். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மஞ்சள் பொடியாக பயன்படுத்தாமல் அப்படியே மஞ்சள் கிழங்கு வடிவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் பல பிரச்சனைகளில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோயை தடுக்க என பல ஆரோக்கிய நன்மைகளை பெற
நாம் மஞ்சளை அதிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. காலை நேரத்தில் மஞ்சள் அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிடுவது இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அது தவிர நெஞ்செரிச்சலில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கிறது. பிரபல ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க, மஞ்சளை நம்ம பயன்படுத்துவதால் நம்முடைய உடலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. பாரம்பரிய பொருட்களில் மஞ்சள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உடலுடைய செயல் மற்றும் சேர்மமான ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு முகர்வாகும். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அன்றாட வழக்கத்தில் மஞ்சளை சேர்ப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்று மஞ்சள் நீர். தினமுமே மஞ்சள் நீரை குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, செரிமானத்தை மேம்படுத்த உதவுவது என பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைச்சிருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மஞ்சள் இயற்கையான அமுதமாக பயன்படுத்தப்படுது. மஞ்சள் நீரின் நன்மைகள் உங்களுடைய உணவில் சுவையை சேர்ப்பதை தாண்டி செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க பானத்தை தொடர்ந்து உட்கொள்வது ஆரோக்கியத்தில் பல அம்சங்களை ஆதரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. மஞ்சளில் இருக்கக்கூடிய சேர்மமான நம்முடைய உடலில் பருவகால நோய்கள் மற்றும் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராட ஒரு வலுவான எதிர்ப்பு சக்தியை பராமரிப்பது நல்லது. மஞ்சள் கல்லீரலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பித்த உற்பத்தியை தூண்டுகிறது. கொழுப்புகளில் செரிமானத்திற்கு உதவுகிறது. மென்மையான செரிமான செயல்முறைகளை ஊக்குவிக்கிறது. ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய அதே வேளையில் வீக்கம், வாய்வு மற்றும் அஜீரணத்தை குறைக்க உதவும். செரிமான சௌகரியங்களுடன் போராடுபவர்களுக்கு காலை வழக்கத்தில் மஞ்சள் நீரை சேர்ப்பது மிகவும் நன்மை பயக்கும். வீக்கத்தை குறைக்கிறது. நாள்பட்ட வீக்கம், கீழ்வாதம், இருதய நோய் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாக இந்த மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மஞ்சள் நீரை தொடர்ந்து உட்கொள்வது மூட்டு வலி, விரைப்பு மற்றும் தசை வலியை இயற்கையாகவே நீக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது மற்றும் தமனிகளில் பிளேக் உருவாகுவதை தடுக்கிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் வீக்கத்தை குறைப்பதன் மூலம் மஞ்சள் நீரை குடிப்பது ஆரோக்கியமான இருதய அமைப்புக்கு பங்களிக்கும். ஒட்டுமொத்த இதய செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடியதாக தான் இருக்குது. உடலில் நச்சு நீக்குகிறது. மஞ்சள் நீர் ஒரு மென்மையான நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. நச்சுகளை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறது. காலையில் ஒரு சூடான டம்ளர் மஞ்சள் நீரை குடிப்பது உங்களுடைய உடலை சுத்தப்படுத்தவும் வளர்ச்சிதை மாற்றத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் நாள் முழுவதுமே சிறந்த ஆற்றல் மட்டங்களை ஊக்குவிக்கவும் இது உதவும். மூளை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. சமீபத்தில் ஆராய்ச்சி அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தி நம்முடைய நரம்பு சிதைவு நிலைமைகளில் இருந்து பாதுகாக்கும் என்பதை காட்டுகிறது. மஞ்சள் நீரின் வழக்கமான நுகர்வு நன்மைகளில் சிறந்த நினைவாற்றல், மேம்பட்ட கவனம் மற்றும் ஒட்டுமொத்தமான மூளை ஆரோக்கிய பராமரிப்பு ஆகியவற்றுக்கு இவை அடங்கக்கூடியதாக இருக்குது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சருமணத்திற்கு நீட்டுகிறதாகும். இப்படி மஞ்சள் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்குது. இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்துவதில், இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதிலும் ஆற்றலை காட்டுகிறது. மஞ்சள் நீரை தொடர்ந்து குடிப்பது உங்களுடைய இரத்த சர்க்கரை மேலாண்மைக்கு பங்களிக்கும். இது நீரிழிவு அல்லது வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறி அபாயத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது. மஞ்சள் நீர் தயாரிப்பது எளிது மற்றும் குறைந்தபட்ச பொருள் தேவை அப்படின்னு சொல்லலாம். 1 கப்பு தண்ணீர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 துண்டு மஞ்சள் வேர், 1 சிட்டிகை கருப்பு மிளகு, அது மட்டும் இல்லாமல் 1 தேக்கரண்டி தேன். தண்ணீரை கொதிக்க வைத்து மஞ்சள் தூள் சேர்க்கவும். நன்றாக கிளறி 5 to 10 நிமிடங்கள் கொதிக்க விடவும். விரும்பினால் கருப்பு மிளகு மற்றும் தேன் சேர்க்க வேண்டும். இது சூடாக குடிக்கும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்லது. மஞ்சளை புதிதாக பயன்படுத்துவர்கள் சிறிய அளவில் தொடங்கி உங்களுடைய உடல் அதற்கு ஏற்றவாறு படிப்படியாக அதிகரிக்கும். பொதுவாக மஞ்சள் பாதுகாப்பானது என்றாலுமே அதிகப்படியாக உட்கொண்டால் சிலருக்கு லேசான செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகள் மற்றும் பித்தப்பை பிரச்சனை உள்ளவர்கள் தங்களுடைய வழக்கத்தில் மஞ்சள் நீர் சேர்ப்பதற்கு முன்பு மருத்துவரை அணுகி பயன்படுத்துவது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.